என் மேல கோவமா? இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறீங்களே, என்ன செய்யணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இப்பவே வா. இல்ல, அப்புறமா. சரி. சரின்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறீங்களே, என்னதான் செய்யணும்? நீ வெக்கப்படுறத பாக்குறப்போ வேண்டாம். மகேஸ்வரி, குமார் மட்டும் நமக்கு மாப்பிள்ளையா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். லட்சக்கணக்கான சொத்துக்கு அவன் ஒரே வாரிசு. ஆனா வசி அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தை. நீதான் சொல்ற வகையில சொல்லி அவன் மனசை மாத்தணும். ஹலோ அங்கிள். ஹலோ குமார், என்ன பண்ணைய சுத்தி பார்த்து வரியா? பண்ணைய மட்டுமில்ல, பல அழகான காட்சிகளையும் பார்த்துட்டு வர்றேன். ஆமா ஆமா, 150 ஏக்கர் வளைச்சு போட்டிருக்கேன்ல, சுத்தி சோலை மலைங்க. அதை சொல்லல, வசந்தி அந்த குதிரைக்காரனும் பாட்டு பாடி கொஞ்சி குலாரிக்கிட்டு இருந்தத என் கண்டால பார்த்தேன். குதிரைக்காரன் அதான் அங்கிள், பிரேம், பழைய முதலாளியோட மகன் சொன்னீங்களே, அவன் தான். என்னது, வசிய அவனோட பாத்தீங்களா? ஆமா ஆண்டி, அவன் பேர்ல இருக்கிற பிரியத்தினாலதான் உங்க பொண்ணு அந்த கல்யாணம் செய்துக்க யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ். வசை வாங்க. இப்ப நீ எங்க இருந்து வர்ற? ஏன் டாடி? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் நீ யார் கூட இருந்த? வந்து பிரேமுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவரு என்ன விரும்புறாருப்பா. 1000 பேர் உன்னை விரும்புவாங்க, தெருவுல போறவங்க ஆசைப்படுவான். அதுக்காக இல்ல டாடி, நானும் அவரை விரும்புறேன். வசி, யோசனை பண்ணாம அப்படி எல்லாம் உளராதே. நான் உளரல மம்மி, உண்மைதான் சொல்றேன். வசி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது. உன் எதிர்காலத்தை எப்படி சிறப்பா அமைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எனக்கும் தெரியும். வசி, என்னங்க ஆத்திரப்படாதீங்க, அவளை விட்டுதான் பிடிக்கணும். ஆமா அங்கிள், வாங்க. ஆரடிச்சா என் அழுதே, என் கண்ணே நீ அடிச்சாரை சொல்லி எழு. மாமே அடி ஓத்தா, கொஞ்சம் இரு வர. சிவா அவர்கள் எனக்கு தெரியாம இவருக்கு யார் லெட்டர் எழுதுறா? அன்புள்ள அத்தான், என்னை 2ஆம் கல்யாணம் செய்வதாக சத்தியம் செய்தீர்கள். ஐயா, ஆனால் அதை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள். அப்பா, என்னைத்தான் அனாதையாக்கி விட்டீர்கள். தற்போது தங்களிடம் வளரும் நமக்கு பிறந்த நம் ஒரே செல்வன் பாபுவையாவது காப்பாற்றுங்கள். இவன் தான் பாபுவா? இப்படிக்கு உங்களை நம்பி ஏமாந்த அவளை பங்கஜம் பாபு ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு இந்த ஆளுக்கு ஒரு வப்பாட்டி, அதுக்கு ஒரு குழந்தையா? ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி கம்பவுண்டா, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் யாருக்கிட்ட போய் முறையிடுவேன்? ஐயோ 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 ஐயோ, இந்த ஆளுக்கு என்ன தொடர்றதுக்கே கையெல்லாம் நடுங்குமே. அதை நம்பி இந்த ஆளை நான் நல்லவேன்னு நினைச்சு மோசம் போயிட்டேனே. எவ்வளவு பங்கஜமாமே, அவள்கிட்ட போய் பல்ல இழிச்சு புள்ளைய வேற பெற்றுக்கிட்டாரே. என்ன தைரியம் இருந்தா வப்பாட்டிக்கு பிறந்த குழந்தைய எங்கிட்டே கொடுத்து என்னையே வளர்க்க சொல்லுவாரு. தூக்கிறேன் ஒண்ணு. என் குடியை கெடுத்தது இல்லாம நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? ஒன்ன போய் கண்ணே மணியே கட்டாணி முத்தே கட்டி கரும்பெல்லாம் கொஞ்சனே தனியனே பீட தரத்திரம் தோசி வாசி. ஐயோ, என்னப்பா டாக்டர், மார்னிங் ஸ்டார் குதிரை ராத்திரி பூரா தூங்கல, காலையில வாய பாக்குற நொர நொறையா தள்ளுது. நுரையா கக்குதா? ஒருவேளை சோப்ப மொழிக்கு இருக்குமா? என்ன காமாட்சி, குழந்தையோட வர, குழந்தை என்ன பாக்கணும்னு அழுவுதா? மூஞ்சி புடியுத. ஏய்யா, குழந்தை கோயில்ல கிடந்ததுன்னு என்கிட்ட போய் சொல்லியா என்ன ஏமாத்துன? நீ என்ன சொல்ற? சொல்றேன், ராஜாத்தி மாதிரி நான் இருக்கேன், என்கிட்ட குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு வக்கல்ல, உனக்கு ரகசியமா கள்ள பண்டாட்டி வேறையா? ஐயோ, இவனுக்கா பார்த்தா பூனை மாதிரி இருக்கிறான். பூனை மாதிரியா? கண்ணை பாரு, பூனை கண்ணு, பூனையே தான். யோ, அந்த பங்கஜங்கிற பஜாரி யாரு? அவளுக்கு உனக்கு எத்தனை நாளா சிநேகிதம்? 5 கஜமாவது 10 கஜமாவது அப்படி யாரும் எனக்கு தெரியாது. என்ன நம்பு காமாட்சி. காமாட்சி, நீ பேர சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இல்ல. இந்த லெட்டர் படி.
லெட்டரா? படியா படி. யோ, குழந்தைய கையில வச்சிருக்கேன், நீ அது வாங்கி படியா? படிங்க. எனக்கு யாரும் லெட்டர் எழுத போறாங்க? எங்க அம்மாவை பத்தி ஆயா நாகப்பட்டினத்துல இருந்தது, அதுவும் போன பயில போயிடுச்சு. இப்ப வரேன் பாரு. அன்புள்ள அத்தான் பொத்தான். பங்கஜம் உன்னை அப்படித்தான் கூப்பிடுமா? ஏயா வயிற்றுல கிளம்புற? படிங்க படிங்க. என்னை இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்தீர்கள். இடிப்பேன். தப்பு செய்யறது செஞ்சுட்டு குதிரை மலையை கணக்கிற மேல படிங்க. ஆனால் அதை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள். என்னைத்தான் அனாதை ஆக்கினீர்கள். உங்களிடம் வளரும் நம்முடைய ஒரே செல்வன் பாபுயாவது காப்பாற்றுங்கள். குழந்தை பேரு பாபு அம்மா. நீயே பெற்று தொட்டில போட்டு பேரையும் வச்சுட்டு எங்களையா கேக்குற? அதானே. ஏன் இப்படி குழப்புற? காமாட்சி, அஸ்வ நடமாடுற இடத்துல இருந்து சத்தியமா சொல்றேன், அந்த பங்கஜம் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கடுதாசி எனக்கு வந்தது இல்லப்பா. யாருக்கிட்ட கதை விடுற? கவர பாரு, மேல் விலாசத்தை பாரு. உன் பேர் தான் எழுதிருக்கு, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இத்தனை நாளா உன்னை நம்பி நான் ஏமாந்த பாரு. என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். யோ, பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ரெண்டு பொண்ணுங்களை ஏமாத்தி ரெண்டு பாவத்தை சம்பாதிச்சுக்கிற? உங்ககிட்ட கம்போட்டரா வேலை செய்யறேன் பார், அது மூணாவது பாவம். கபட்சே, வா விட்டு போல வா. கொன்னுடுவேன் கொன்னுடுவேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உன் காப்பி இந்த புள்ள காப்பி என் மேல படக்கூடாது. மீறி என் வீட்டு வாசப்படி மிதிச்ச என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் வர்றேன். அம்மாடி, என்ன உங்க குடும்பத்தாரால என்ன அம்பாரு விட்டு போறீங்களே, எனக்கு பூவா அது உண்டே. அப்பாடா. டாக்டர், ஒண்ணுமே நடக்கலையா. நான் அப்பாவியா என் மேல இப்படி பழி சுமத்திட்டு போறாளே. ஐயோ, நான் நினைக்கிறேன் எனக்கு வேண்டாதவன் எவனோ இந்த லெட்டரை எழுதியிருக்கான். ஒருவேளை பங்கஜத்தோட பழைய காதலை எழுதியிருப்பானோ? ஏயா பங்குஜமே எனக்கு தெரியாதுன்ற, அதுக்கப்புறம் காதலன் எப்படி தெரியும்? ஏயா எரிஞ்சு விடுற? நீ ஆச்சு, உன் குழந்தையாச்சு, நானாச்சு, என் குதிரையாச்சு. வர்றேன். சின்னாச்சுமா சின்னாச்சுமா, நம்ம ஜானி குதிரை இல்ல, ஜானி குதிரை அத வெளியா சாமிக்கு விக்க நம்ம ஜெகதீஷ் முதலாளி பேரம் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்காக சொல்றேன், ஃபைனலா 1,20,000 போயே செக் கொடுக்குறேன். ஐம் சாரி சார், இவ்வளவு நல்ல குதிரைக்கு விலை ரொம்ப குறைச்சலா சொல்றீங்க. ஓகே அங்கிள், உங்களுக்கு வேணாம் அவருக்கும் வேணாம். பொதுவா நான் ஒரு விலை சொல்றேன், சரின்னு சொல்லி டிரான்சாக்சன் முடிச்சுக்கங்க. 1,50,000 ரூபாய். நோ சார், நோ. இந்த குதிரைக்கு விலை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது சார். நான் இதை ஒரு லட்சியத்தோட வளர்க்கிறேன். தயவு செய்து இதை வைக்காது. குதிரைங்களை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் தான் இந்த பண்ணையை நான் நடத்துறேன். நல்ல விலை வரப்போ குதிரைங்களை விற்காம வேடிக்கை காட்டுறதுக்கு நான் என்ன சர்க்கஸ் கம்பெனியா நடத்துறேன்? சார், தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு பணம் வேணும்னா இந்த குதிரையை வச்சே லட்சமா சம்பாதிச்சு தரேன். என் உழைப்பை கொடுத்து ராத்திரி பகலா இதை ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். இந்தியாவிலேயே சிறந்த குதிரையா அது வரணும்னு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சார், தயவு செய்து என் ஆசையை பாழ்படுத்திடாதீங்க. நோ, இது என்னுடைய பண்ணை. இங்க இருக்கிற குதிரைகள்லாம் எனக்கு தான் சொந்தம். என் இஷ்டப்படி எந்த குதிரையை வேணாலும் விற்பேன். மிஸ்டர் பாலன், நீங்க செக் எழுதுங்க. வேண்டாம் சார், இந்த பண்ணையில நான் உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த உழைப்புக்கு பிரதிபலனா இல்ல கூலியா நான் கேட்கிறேன். இந்த குதிரையை எனக்கே கொடுத்துருங்க சார். இல்ல சார், கூலியா கூட வேண்டாம், கடனா கேட்கிறேன். என் ஜானிக்கு விலையா 2 லட்சம் ரூபாய் நானே தரேன். பிளீஸ், என் ஜானி என் கூடவே இருக்கட்டும். நோ பிரேம், நோ. பிரேம், அனாவசியமா நீ என் விஷயத்துல தலையிடாது. உங்க விஷயத்துல நான் தலையிடு. இட்ஸ் a request. இவ்வளவு பெரிய பண்ணைய கணக்கு ஒழுக்கு பார்க்காம எங்க அப்பா உங்ககிட்ட கொடுத்தாரு. இந்த ஒரு குதிரையாவது எனக்காக நீங்க விட்டு கொடுக்க கூடாதா? பெரிய மனசு பண்ணுங்க சார். டாடி இவ்வளவு கெஞ்சி கேக்குறாரு, அவருக்கு தான் அந்த குதிரையை விட்டு கொடுத்தா என்ன? பசி, நீ பேசாத. டாடி, அந்த குதிரை அவருக்கு தான் சொந்தம். அது அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஓகே பிரேம், நீ இந்த குதிரையை ரொம்பவும் நேசிக்கிறியா? ஆமா சார். இந்த குதிரையை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாது இல்ல? அப்படிதான் சார் நினைக்கிறேன். சரி, நீ என்கிட்ட வச்சிருக்கிற விசுவாசத்துக்கும் உன் உழைப்புக்கும் பரிசு தர வேண்டியது நியாயம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த குதிரையை நீ தாராளமா எடுத்துட்டு போலாம், என் மக வசந்தியை அடியோடு மறக்கிறதா இருந்தா. முடிவை பிரேம் சொல்லட்டும்.
டாக்டர், காமாட்சியை எப்படியாவது சமாதானப்படுத்தி எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வையா. சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை அனாதை. இந்த பாரு, உன் குடும்ப விவகாரத்துல நான் தலையிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு சோத்துக்கு ஆபத்து வந்துடும். டாக்டர், இந்த ஆள் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராரு? மூஞ்செல்லாம் திடீர்னு அழகா மாறாது, இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஏம்மா காமாட்சி, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் அப்பாவி. சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தை என்னது இல்ல. இந்த பரப்லாட்டு வேலையில என்கிட்ட வேண்டாம். நானும் சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல இந்த குழந்தைக்கு உனக்கு இடம் கிடையாது. காமாட்சி, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சதே கிடையாது. ஏதோ சோதனை நம்ம 2 பேரையும் ஆட்டி வைக்குது. யோ, அம்மா கொஞ்சம் அகலவாட்டுல அப்படி இப்படி இருந்தாலும் என்னது? கிளியாட்டமா இருக்கிறாங்க. உனக்கே பங்கஜமும் பாப்பாவும் வாத்து மூக்கா கடிச்சு கொதறிடுவேன். அவ சும்மா இருந்தாலும் நீ எடுத்து குடுக்குறிய. ஒருத்தர் எனக்கு எடுத்து கொடுக்கணுமா? ஓ யோகிதை எனக்கு தெரியாது. நான் சொன்னதுதான். இந்த வீட்டுல உன் காலடி இனிமே படக்கூடாது. நீங்க வாங்க டாக்டர், சாப்பிடலாம். அட வாயாங்கற வா. எங்க வர? நம்ம வீட்டுக்கு தான். உள்ள வந்த கல்லால் அடிப்பேன். போ போ. சொந்த புருஷனை வெளியே தள்ளிட்டு அந்நிய புருஷனோட உள்ள இருக்காள அவ. ஏதோ கௌரவமா கம்பவுண்ட் ஊத்தியம் பாக்குறாருன்னு கழுத்தை நீட்டுனா இந்த மொகர கட்டைக்கு குரங்காட்ட ஒரு காதலி, கொசுவாட்ட ஒரு குழந்தை. எல்லாம் விதிமா, விதி. காமாட்சி, கொஞ்சம் இப்படி வரியா? என்ன ஒண்ணு இல்ல, தாலி கட்டின புருஷனை வெளியே நிக்க வச்சுட்டு டாக்டரோட வீட்டுக்குள்ள கதவை தாப்பா போட்டுட்டு இருந்தீனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்களேப்பா. ஒருத்தன் தப்பா நினைக்க மாட்டாங்க. புருஷன் திருட்டு குழந்தைய பெத்துக்கிட்டான், பொண்டாட்டி தெருவுல நிக்க வச்சுட்டான்னு என்ன பத்தி பெருமையா தான் நினைப்பாங்க. அப்படின்ட்டு நீ அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு. டாக்டர் சார் ரொம்ப நல்லவர் தான். சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குதே, அதுக்கு பயப்படுறேன். அது ஆளை கவுத்திருச்சுன்னா நான் என்ன பண்றது? டாக்டர் சார், நீங்க என்ன பண்றீங்க? கதவை திறந்து படாரு வெளியே வாங்க. அது எப்படி முடியும்? அம்மா தனியா இருந்தா பயப்படுவாங்களே. அதுவும் இல்லாம எனக்கு பசிக்குதியா. டாக்டர், நீ எனக்கு ஆத்ம நண்பன். நீதான் கட்டுப்பாடோட இருக்கணும். இந்த பாரு, இந்த குழந்தையோட உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் நின்ன வெண்ணி தண்ணி கொதிக்க வச்சு மூஞ்சில ஊத்துவேன். காமாட்சி, நீ பத்தினி தெய்வம். நீ எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். சூடா இவ்வளவு சாதம் எடுத்து 2 கரண்டி சாம்பார் போட்டு நன்னா பிசைஞ்சு இவ்வளவு பெரிய உருண்டையா ஊட்டி விட வேண்டாம். தூக்கி போட்டினா லபக்குன்னு நாய் கவர மாதிரி கவிக்கிறேன். அவ்வளவு வயிற்று பசிப்பா இருக்கு. கெட்ட கெட்டுக்கு சோறு வேணுமா உனக்கு? மெயின் டோரை தான் மூடினான்னு பார்த்தேன், இருந்த ஜன்னலையும் மூடிட்டா. டாக்டர், உன்னதான்டா நான் நம்பி இருக்கிறேன். கொஞ்சம் கூட கேப் வைக்கலையே, நான் என்ன பண்ண போறேன் கடவுளே? இந்த அழகான புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க அப்பா எங்க அப்பா கிட்ட வரதட்சணை வேற கேட்டான். இவனுக்கா கொடுத்தாரா? கொடுத்தாரு. அத நினைச்சா இந்த ஆளை பலார்னு அரையணும் போல இருக்கு. என்னமோ நடந்து போச்சு, அதை நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? அவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. டாக்டர், அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. யோ டாக்டர். என்னய்யா? வாழை இலையில என்னய்யா? சப்பாத்தி. யோ, என் பொண்டாட்டிக்கு தெரியாம எனக்கு ஒரு சப்பாத்தியும் குழந்தைக்கு ஒரு 1/4 சப்பாத்தியும் ஜன்னல் வழியா ஊட்டினா சாப்பிட்டு பசி ஆறிப்போம். எனக்கே 1/4 தான் விழுந்திருக்கு. ஓரமா நில்லு, அப்புறமா பாப்போம். என் வீட்டுல சம்மணம் போட்டு உட்கார்ந்துங்கன்னு நீ என்ன ஓரமா நில்லுன்றியா? பகர் நேரம் உனக்கு. என்னங்க? ஐயோ, கொஞ்சம் வெங்காயம் கிடைக்குமா?